ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். லாவா மொபைல்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரூ. 6,500 இருக்கிறதுலே கம்மியான பிரைஸ் ரேஞ்சில ஒரு 5G மொபைல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மொபைல்ல வந்து பிரீமியம் லுக்ல வரணுங்கிறதுக்காண்டி பேக் பேனல் ஃபுல்லாவே வந்து கிளாஸ் ஃபினிஷிங்கில வந்து குடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்குமே நல்லாயிருக்கு. IP54 ரேட்டிங் இருக்கிறதுனால வாட்டர் வேப்பர் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் நல்லாவும் ஆக்ட் ஆகும். டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் 6.74 இன்ச்சஸ்ல HD+ டிஸ்ப்ளே வந்து குடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அது மட்டும் இல்லாம பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து யூனிக்ஸோ T765 அப்படிங்கிற சிப்செட் வந்து குடுத்துருக்காங்க. இது மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். ஆனா பெரிய பெரிய கேம் விளையாடுறப்போ கொஞ்சம் லேக் ஆகும். இந்த மொபைல் வந்து Android 15 OSல வந்து ரன் ஆயிட்டுருக்கு. இதில எந்த ஒரு ஆடு எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா ஆப்புமே உங்களுக்கு வந்து வராது. கேமராவ பொறுத்தவரைக்கும் பேக் சைட்ல வந்து டியூவல் கேமரா குடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 13 எம்பிக்கான மெயின் கேமரா. அடுத்து ஒரு ஏஐ கேமரா, எல்இடி ஃபிளாஷ் லைட் இருக்கு. செல்ஃபிக்கு ஒரு 5 எம்பிக்கான செல்ஃபி கேமரா வந்து குடுத்துருக்காங்க. 4K வரைக்கும் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாலும், ஆனா 4K வரைக்கும் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்காது. பேட்டரிய பொறுத்தவரைக்கும் இதில வந்து 5000 mAhக்கான பேட்டரி. இத சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 வாட்ஸ்க்கான வயர் சார்ஜர் சப்போர்ட்டுமே வந்து குடுக்குறாங்க. ஓவராலா பார்க்குறப்போ பட்ஜெட்ல ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல 5G வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த மொபைல் வந்து ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும்.